நண்பர்களே, இன்னைக்கு மார்ச் 9. ஆல்ரெடி கொடுத்த கால்ஸ் பிளஸ் வந்து இன்னைக்கு கொடுத்தது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன். காலையிலே பாருங்க நிஃப்டி வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. நான் நிஃப்டி கால்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நிஃப்டி வந்து அப்டேட் தான் பண்ணுவேன் லெவல்ஸ் மட்டும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் வந்து நான் தொடவே மாட்டேன் எப்பயுமே. காலையில என்னோட கிளைண்ட்டுங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,700. ஸோ பேனிக்கல் ஆக வேணாம், ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. திரும்ப க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 24,000க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ 300 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. கால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மார்ச் 2ஆம் தேதி கொடுத்த கால். மார்ச் 5ஆம் தேதியே வந்து எம்சிஎக்ஸ் வந்து செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருச்சு. போட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஒரு 70% 80% ப்ராஃபிட் அன்னைக்கே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டார்கெட்டே ஹிட் ஆயிருச்சு. 100% போட்ட அமௌண்ட்டுக்கு அப்படியே வந்து 100% ப்ராஃபிட். நான் ஆல்ரெடி லெவல்ஸ்லாம் நான் எதுக்குன்னே போட்ட வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் அன்னைக்கு பார்த்துக்குங்க. இன்னைக்கு கொடுத்த கால்ஸ் 2 கால்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 கால்ஸ் பாருங்க இன்னைக்கு கொடுத்தது தான். கொடுக்கும்போதே லெவல்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா 213 இந்த லெவல் இருக்கும்போதே லெவல்ஸ் தான் கொடுத்துட்டேன். இவ்வளவு தூரம் வரைக்கும் கிராஸ் ஆகி போகும், ஒரு லெவல் கிராஸ் ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் போகும்ட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில 2.5% டவுன்ல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. அந்த 2.5% டவுன் அப்படியே ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 219 வரைக்கும் ஹை போயிடுச்சு இன்னைக்கு. அப்ப 213 கொடுத்து 219 அந்த 2.5% நேத்துல இருந்து எங்க கேப் டவுன் ஆச்சோ அந்த கேப் டவுன் வந்து ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரூபாய்க்கு கொடுத்தது இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 5.56 ஹை வச்சு 5.53 க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 பாயிண்ட் ப்ராஃபிட் இன்னைக்கு கொடுத்துருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம். இதுல வந்து நான் எவ்வளவு கால்ஸ் நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. எவ்வளவு ட்ரேட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தாங்க விஷயமே இதுல. ஸோ ரொம்ப வந்து பதஷ்டத்தோடய பயத்தோடய இருந்தவங்க அதில் ஒன்றும் ட்ரேட் பண்ண முடியாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 ட்ரேட் பண்ணி அதில் 10 லாஸ் 10 ப்ராஃபிட் பதில் 5 ட்ரேட் பண்ணாலும் அந்த 5 ட்ரேடு வந்து லாஸ் இல்லாமல் நல்ல ப்ராஃபிட்டாக வரணும். அதுதான் வந்து ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். நன்றி நண்பர்களே.